தங்கமணி, நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இரவு நேரத்தில் சாப்பிடணும்னு நினச்சிட்டிங்கன்னா 8 மணிக்கு முன்னாடி கட்டாயமாக சாப்பிட்ருக்கணும். 8 மணிக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த உடலுக்கு எந்தவித பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. அதுக்கு பின்னாடி உடல் பாகங்கள் ஒன்றொன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும். உடல் உள்ளுறுப்புகள் ஒன்றொன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜீரண உறுப்பு அதோட ஜீரண சக்தி ஆரம்பிக்கும் போது நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது செரிமானம் ஆகாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறது 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிட்றத நல்லா சாப்பிட்ருங்க. அதுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. 10:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தூங்க போயிருக்கணும். உடல் சார்ந்த இயக்கங்கள் நம்மளை கேட்காம இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓய்வு தேவைப்படுறதுனால நம்ம 10:30 மணிக்கு தூங்க போயிட்டோம் அப்படிங்கும்போது எல்லா உள்ளுறுப்புகளும் சரியாக செயல்பட்டு அதது வேலைகளை முடிச்சிடும். அதனால் நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. படுக்க போகிறோம் அப்படின்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து கண்டிப்பாக ஃபுல்லாக குடிச்சிட்டு படுங்க. இது என்னன்னா இரவில் திடீர்னு மாரடைப்போ அல்லது வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதுன்னா அதெல்லாம் வராமல் தவிர்த்துரும் அப்படின்னு இதனால் குறிப்பிடப்படுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையணை கடையில் ஒரு பூண்டை வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் திடீர்னு வாய்வு பிடிப்பாலையோ அல்லது நெஞ்சு வலிக்கிற போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டாலோ டக்குன்னு அந்த பூண்டை எடுத்து பச்சையாக மென்று சாப்பிட்டோன்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தூங்கும்போது கட்டாயம் ஒரு பூண்டு பல்லை தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுது. சாயங்கால நேரம் ஆயிடுச்சுனாவே நம்ம எதிர்மறை வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அதே போல் இரவு நேரங்களில் அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ கோல் சொல்கிறதோ அல்லது ரொம்பவே அகோரமான விஷயங்களை பற்றி பேசுகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பாக அன்றைக்கி கனவுகள் வரும். கட்டாயம் உங்கள் தூக்கம் கெட்டு போயிடும். அப்படி தூக்கம் கெட்டு போச்சுன்னா அடுத்த நாள் வேலை பாதிக்கப்படும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசுகிறது தவிர்த்துருங்க. தூங்க போகிறீங்க அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கடவுளோட பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்குங்க. எக்காரணம் கொண்டும் இரவு நேரத்தில் உங்கள் உணவில் தயிர், கீரை இது போன்ற உணவு வகைகளை சேர்த்து கொள்ளாதீர்கள். அது ஜீரணமாக சற்றே நேரம் எடுத்துக்கொள்ளும். அப்படிங்கிறனால கட்டாயம் அது இரவு நேரத்தில் எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அது வாயு தொல்லையை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 8:30 மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணுன்னு நினச்சா கட்டாயம் சாப்பிடாதீங்க. அதுக்கான உரிமை நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. பசித்த போது சாப்பிட வேண்டும் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. சரி, நான் என்ன பண்ணுறது, கடினமான உணவுகள் எதையும் எடுத்துக்காதீங்கன்னு தான் சொன்னோம். வெறும் வயிறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை உணர்ந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாச்சும் பழ வகைகளை மட்டும் எடுத்துக்குங்க. கொய்யா பழமாகட்டும், பப்பாளி பழமாகட்டும், இந்த மாதிரியான பழ வகைகளை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நீங்கள் தூங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. இரவு ஆச்சு அப்படின்னா அசைவ உணவு அப்படிங்கிறத சாப்பிட்றத கட்டாயம் தவிர்த்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு குறிப்பிடப்படுது. இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழித்திருப்பது அப்படிங்கிறது நம்ம உடல் நலத்திற்கு ரொம்பவே கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் கட்டாயமாக இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்க போகிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அதிக நேரத்திற்கு படிக்க வேண்டியது இருந்தாலும் கூட போய் நேரமே தூங்கிறது நல்லது. அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறதா நல்லது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க. தூங்க போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் தலையருகில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே வச்சுக்குங்க. முடிஞ்சால் அதை அறுத்து 2ஆக வச்சுக்குங்க. அது காற்றுல ஊடுருவி அங்கே இருக்க காற்றை சுத்தப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும். இது மூலிமா பார்த்தோன்னா ராத்திரியில் ஏற்படக்கூடிய மூச்சு திணறல் அல்லது உங்களுக்கு சுவாச பிரச்சனை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்த்து விடக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருப்பதா கூறப்படுது. அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி தலையருகில் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சுக்கிட்டு தூங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு குறிப்பிடப்படுது. இரவு நேரத்தில் கட்டாயம் ஒரு 1/2 மணி நேரமாச்சு குடும்பத்தோட மனசு விட்டு பேசக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உறவு முறையில் அது ஒரு நல்ல ஆழமான புரிதலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கும் போதே நம்ம குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தனிப்பட்ட வகையில் நம்ம உடலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த தொகுப்பிற்கான கேள்வி: இந்தியாவில் பல்வேறு மதங்கள் பின்பற்றப்படுகின்றன என்று அனைவரும் அறிவோம். அதில் சமண மதம் என்று ஒன்று உண்டு. அந்த சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார்?
இதற்கான விடையை கீழே கமெண்டில் சென்று பதிவிடவும். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல்.